ஆழ்வார்கள் தம்முடைய தமிழ் பாசுரங்களால் வைணவ சமய கடவுளான திருமாலை போற்றி பாடி மகிழ்ந்தார்கள். திருமாலின் அடியவர்களான இவர்கள் திருமாலின் பெருமையையும் தமிழின் சிறப்பினையும் உலகுக்கு உணர்த்தியவர்கள். வடமொழியில் உள்ள வேதங்களுக்கு இணையாக இவர்களின் பாசுரங்கள் போற்றப்படுகின்றன. ஆகவே நமது 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் திராவிட வேதம், தமிழ் வேதம் என போற்றப்படுகிறது. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்களின் காலங்கள் நமக்கு சரியாக புலப்படலைனாலும் அதை 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9வது நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் நமக்கு இருக்காங்க. இதை பற்றின பதிவுகள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த பதிவில் மொத்தமாக 12 ஆழ்வார்களை பற்றின ஒரு குறிப்புகளை பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் அப்படிங்கிற சிறப்பினை பெறுறாருங்க. இவர் காஞ்சிபுரத்தில் திருவேகா என்ற இடத்துல உள்ள பொய்கையில் தோன்றியவர். அதாவது நம்முடைய சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பொய்கையில் இவர் தோன்றினாருங்க. பொய்கையில் தோன்றியதால் பொய்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். இவரே திருமாலின் 10 அவதாரங்களையும் முதலில் சிறப்பித்து பாடியவர் ஆவார். இவர் திருமாலின் கையிலுள்ள பாஞ்சசன்யம் என்னும் சங்கின் அம்சமாக தோன்றியவர் என்று கருதப்படுகிறார். இவர் கவிஞர் தலைவன் என்று வைணவர்களால் சிறப்பிக்கப்படுகிறார். இவரால் அந்தாதியாக பாடப்பட்ட 100 பாடல்களும் முதல் திருவந்தாதி என போற்றப்படுகிறது. ஒரு சமயம் பொய்கையாழ்வார் மழையின் காரணமாக திருக்கோவிலூர் மிருகண்டு முனிவரது ஆசிரமத்துக்கு சென்றார். அங்கு பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் வந்தனர். இவர்கள் மூவரும் நெருக்கடி அடித்து நிற்க அங்கு திருமால் மூவருக்கும் காட்சியளித்து 4வதாக நின்றார். பொய்கையாழ்வார் 108 திவ்ய தேசங்களில் மொத்தம் 6 கோவில்களை பற்றி பிற ஆழ்வார்களுடன் இணைந்து மங்களாசாசனம் செய்துள்ளார். மங்களாசாசனம் என்பது ஒரு கோவிலில் உள்ள இறைவனை போற்றி பாடல்கள் இயற்றுவது ஆகும். இவர் கிரகமுனி, மகாதேவாயர், தமிழ் தலைவன் ஆகிய சிறப்பு பெயர்களால் இவர் அழைக்கப்படுறாருங்க. இவர் 100 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் யார் அப்படின்னா பூதத்தாழ்வார். இவர் 12 ஆழ்வார்களில் 2ஆமவர் ஆவார். இவர் மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவிலில் மல்லிகை புதர்களுக்கிடையே நீலோத்பவ மலரின் நடுவில் தோன்றியவர் என்று கருதப்படுகிறார். இவர் திருமாலின் கையில் உள்ள கௌமோதகி என்ற கதையின் அம்சமாவார். உலக வாழ்க்கையில் இன்புறாமல் திருமாலிடத்தில் நீங்கா பக்தி கொண்டவர். திருக்கோவிலூர் மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் பொய்கையாழ்வார் மற்றும் பேயாழ்வாருடன் இறைவனை தரிசித்த போது அவரை பற்றி 100 பாடல்கள் பாடினார். அவை 2ஆம் திருவந்தாதி என போற்றப்படுகிறது. இவர் பிற ஆழ்வாருடன் சேர்ந்து 14 கோவில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பேயாழ்வார். பேயாழ்வார் ஆழ்வார்களின் 3ஆமவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் குளத்தில் செவ்வல்லி மலரில் தோன்றியவர் என்று கருதப்படுகிறார். இவர் திருமாலின் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக தோன்றியவர். இவர் திருமாலின் திருப்புகழை பாமாலையாக்கி தினமும் போற்றுவார். அப்போது அவர் கண்களில் ஆனந்த வெள்ளம் வழிந்தோடும். பாடல்கள் பாடும்போது ஆடிப்பாடி அழுது தொழுவார். இறைபக்தியினால் இவர் பித்தர் போலும் பேயர் போலும் திரிந்ததனால் பேயாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். திருக்கோவிலூர் மிருகண்டு முனிவர் ஆசிரமத்தில் பொய்கையாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாருடன் இருந்தபோது இவரே முதலில் இறைவனை தரிசனம் செய்தார். இவர் தனியாக ஒரு கோவிலும் மற்ற ஆழ்வாருடன் இணைந்து 11 கோவில்களும் மங்களாசாசனம் செய்துள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது திருமிழிசை ஆழ்வார். திருமிழிசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமிழிசை என்னும் ஊரில் நம்மளோட திருமிழிசை ஆழ்வார் பிறந்தார். அவர் 1253 பாசுரங்களை பாடியிருக்கிறாரு. இவருடைய பிறப்பினுடைய அற்புதத்தை பார்ப்போம். பார்க்கவர் என்னும் முனிவர் திருமிழிசையில் யாகம் புரிகையில் அவர் மனைவியார் கருவுற்று 12 திங்கள் கழித்து கை கால் முதலிய உறுப்புகள் இல்லாத ஒரு பிண்டத்தை பெற்றெடுத்தார். தம்பதியர் மனம் தளர்ந்து அதனை பிரம்புத்தூற்றின் கீழ் விட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவன் அருளால் அப்பிண்டம் எல்லா உறுப்புகளும் அமைய பெற்று ஓர் அழகிய ஆண் குழந்தையாகி அழத் தொடங்கியது. அக்கணம் அவ்வழியே வந்த மகப்பேறு இல்லாத தம்பதிகளான பிரம்பு தொழில் புரியும் திருவாளன் பங்கைய செல்வி என்பவர்கள் குழந்தையை கண்டெடுத்து வளர்க்க தீர்மானித்தனர். என்ன விந்தை! அந்த குழந்தையை அவளே பெற்றாள் என்று எண்ணும்படி அவள் மார்பில்
பால் சுரந்தது. ஆயினும் அப்பாலை குழந்தை குடிக்க மறுத்தது. பல நாள் வரை பால் உண்ணாமல் இருந்தும் உடல் சிறிதும் வாடவில்லை. இவரின் புகழை கேள்வியுற்று அருகில் உள்ள சிற்றூரில் இருந்து வந்த வயதான தம்பதியர் அன்பு மிக கொடுத்த பாலை உண்ண ஆரம்பித்தார். சிறிது காலம் கழித்து இவ்வாறு செல்கையில் தமக்கு பால் கொண்டு வந்து தரும் இந்த தம்பதிக்கு ஏதேனும் கைமாறு செய்யும் பொருட்டு ஒரு நாள் தனக்கு கொடுத்த பாலின் மீதத்தை அவர்கள் சரிபாதி உண்ணுமாறு செய்தார். இதன் மூலம் இளமை மீண்டு அந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஆண்மகவே பின்னாளில் கணிக்கண்ணன் என்னும் பெயரில் திருமிழிசையாருக்கு அணுக்க சீடராக மாறினார். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தவர். இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். 4 வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே புகழப்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்னும் நூலின் தலைவனும் இந்த சடகோபனே ஆவார். இவர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். 1290 பாசுரங்களை பாடியிருக்கிறாருங்க. இவர் விஸ்வசேனரின் அம்சமாக பிறந்ததால் சடகோபன் எனவும் அழைக்கப்பட்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் மிகவும் பக்தி வாய்ந்த ஆழ்வார். அவர் நம்மளுடைய பெருமாளை பாடலை, ஆனால் ஆச்சாரியரான அவருக்கு குருவாக இருந்த நம்மாழ்வாரையே அவர் பாடியிருக்கிறாருங்க. மதுரகவி ஆழ்வார் வைண நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் இவரும் ஒருத்தருங்க. பாண்டிய நாட்டில் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோளூரில் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாருங்க. நம்மாழ்வார் பிறந்த கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு சற்று முன் பிறந்தவர். நம்மாழ்வாருக்கு பிறகும் வாழ்ந்தவர். இவர் பெருமாளை தன் பாசுரங்களால் பாடாமல் தன்னுடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரையே போற்றி பாடினாருங்க. இவர் 11 பாடல்கள் மட்டும்தான் பாடியிருக்கிறாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்றும் அழைக்கிறாங்கங்க. இவர் பிறந்த ஊர் கொல்லி நகரான கருவூர் திருவஞ்சிக்களம். இவர் ராமபக்தருங்க. பாரம்பரிய ஸ்ரீ வைஷ்ணவராக இவர் இருந்திருக்கிறாருங்க. இவரது ஊரை கொல்லி நகர், அதாவது கரூர் என்கிறது தல வரலாறு. இவரது ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம். இவர் திருமாலின் மார்பில் இருக்கும் மணி, அதாவது கௌஸ்துவ மணி இருக்கு இல்லைங்களா, அதோட அம்சமாக இவர் பிறந்திருக்கிறாருங்க. இவருடைய மகளான சேரகுலவல்லி தாயாரும் அரங்கனையும் ராமரையுமே அடிபணிந்து அவங்களவே தெய்வமாக வழிபட்டாங்கங்க. குலசேகர ஆழ்வார் 105 பாடல்களை பாடியிருக்கிறாருங்க. மாசி மாதம் இவருடைய திரு அவதாரம் நடந்திருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார். பெரியாழ்வாரை பற்றி எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பெரியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி வாழ்ந்த பக்தி மிக்க ஒரு சிறந்த 12 ஆழ்வார்களில் ஒரு சிறந்தவராக விளங்குறாருங்க. இவர் திருவள்ளிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடனின் அம்சமாக பிறக்கிறாருங்க. விஷ்ணு சித்தர் என்பது இவருடைய இயற்பெயர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டுள்ள வடபத்ர சாயி பெருமாளுக்கு அன்று அலர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தார். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாரும் ஆண்டாளை திருவரங்கம் உரையும் அரங்கனுக்கு மனம் முடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனார் என்ற பெயரையும் பெற்றவர் நம்மளுடைய பெரியாழ்வார். பெரியாழ்வார் 474 பாடல்கள் பாடியிருக்கிறாருங்க. இவர் நம்மளுடைய கருடனுடைய அம்சமாக விளங்குறாரு. இவர் இவர் பாடிய பல்லாண்டு தான் எல்லா கோவில்கள்லையும் அதிகாலையில் 4:30 மணிக்கு பாடக்கூடிய பாடலாக அமையுதுங்க. பெருமாளுக்கே பல்லாண்டு பாடக்கூடிய பெருமை நம்மளுடைய பெரியாழ்வாருக்கு தாங்க இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள். நம்மளுடைய ஆண்டாள் அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாதம் பூரண நட்சத்திரத்தில் துளசி செடியின் கீழே பூமாதேவியின் அம்சமாக பிறந்திருக்கிறாங்கங்க. 12 ஆழ்வார்களில் இவங்க ஒருவரை பெண் ஆழ்வாராக இருக்கிறாங்க. இவங்க கோதை நாச்சியார், சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் அழைக்கப்படுறாங்க. இவங்க 173 பாடல்களை பாடியிருக்காங்க. மார்கழி மாதம் அதிகாலையில் இவங்க பாடிய இந்த திருப்பாவை பாடல்கள் தான் எல்லா பக்கமும் பாடப்படுதுங்க. இதுதான் இவங்களுடைய பாடலுக்குரிய சிறப்பாக அமையுதுங்க. இறைவன் மீது இவங்க கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறாக இது அமையுதுங்க. ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுறாங்க. ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட நேரடியாக போய் அப்படியே ஜோதியாக அவங்களுடைய ஐக்கியமாயிட்டாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொண்டரடி பொடியாழ்வார். சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்னும் ஊரில், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவர் வந்து பிறந்திருக்கிறாருங்க. மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் இவர் அவதரிச்சிருக்காருங்க. ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் 10வது அவதாரமாக வரும் இவர் விப்ர நாராயணர் என்னும் இயற்பெயர் வந்து கொண்டவராக அமைஞ்சிருக்கிறாருங்க. திருவரங்கத்திலேயே வாழ்ந்திருந்து அந்த தல இறைவனாகிய அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுதும் வந்து சிரமேற்கொண்டு செய்த ஒரு அடியவராக நம்முடைய தொண்டரடி பொடியாழ்வார் இருக்கிறாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார். இவர் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க. இவர் வந்து ஸ்ரீவத்சம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனின் மார்பில் இருக்கக்கூடிய மச்சத்தின் அம்சமாக பிறந்தவர். இவர் 10 பாசுரங்களை மட்டும்தான் பாடியிருக்கிறாரு. இறைவன் முன் எல்லோரும் ஒன்றே என்ற ராமானுஜரின் கோட்பாட்டிற்கு திருப்பான் ஆழ்வார் அவர் ஒருத்தர் தான் வந்து சாட்சியாக அமைஞ்சிருக்கிறாருங்க. எந்த ஒரு ஏற்ற தாழ்வு எதுவுமே இல்லாமல் கடவுள் முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் நம்மளுடைய திருப்பான் ஆழ்வார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தான் நம்முடைய 12 ஆழ்வார்களே மிகவும் இளையவராகவும் இறுதியானவராகவும் இருக்கிறாருங்க. சோழ நாட்டில் உள்ள திருவாலி திருநகரி என்னும் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்குறையலூரில் வந்து இவர் வந்து பிறந்தார். இவரது இயற்பெயர் கலியன். முதல்ல இவர் வந்து சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருந்தார். ஒரு முறை போர்க்களத்தில் இவருடைய வீரத்தை கண்ட அரசன் இவருக்கு சோழ தேசத்தில் திருமங்கை நாட்டினுடைய குறுநில மன்னனாக அமைச்சாருங்க. அன்று முதல் இவர் வந்து திருமங்கை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாருங்க. இவர் வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து பிறந்தாருங்க. திருமாலின் சாரங்கம் என்ற வில்லின் அம்சமாக பிறந்தவர் தான் நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் இருக்கிற ஆழ்வார்களையே மிகவும் அதிகமான பாடல்களையும் அதிகமான கோவில்களையும் தரிசனம் செய்த பெருமை வந்து நம்மளுடைய திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து இருக்குங்க. திருமங்கை ஆழ்வார் அவருடைய மனைவி குமுதவள்ளி நாச்சியார் மூலமாக தான் பெருமாளினுடைய தரிசனத்தையும் பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெற்றாருங்களாம். அவர்னால தான் இவர் வந்து பெருமாளையை வழிபட ஆரம்பித்தாருங்களாம். அதனால் எப்போவுமே வந்து நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார் அவருடைய மனைவியாகிய குமுதவள்ளி நாச்சியாரோட தான் எங்கேயுமே நமக்கு அருள்பாலிப்பாருங்க. இந்த வகையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆழ்வார்கள் அவங்களுடைய பாசுரங்கள் எல்லாத்தையும் நம்மளும் படித்து ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களுடைய அனுகிரகங்களோடு நம்மளுடைய அரங்கநாத பெருமாளுடைய அனுகிரகங்களையும் நம்ம பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய.